லா இலாஹ இல்லல்லாஹ். இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை. இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாஹ்வை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது. முதலாவது, ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஃமின்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அத்தௌபா. முதல் காரியம் அத்தௌபா. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்கள் இருந்து திரும்பி அல்லாஹ்விடத்திலே செல்லுவது. அத்தௌபா ருஜூஉ இலல்லாஹ். தௌபா அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா? பாவங்களையும் குற்றங்களையும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையில் செய்பவர்களே, குற்றங்களும் பாவங்களும் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் மிகையாக இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்பவர்களே, அல்லாஹுடைய குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் மார்க்க கல்வியை விட்டும் தூரமானவர்களே, உங்களுக்கான மாதம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த மாதத்தை அடைவதற்குரிய கண்ணியத்திற்குரிய மனிதர்களாக நீங்கள் மாறுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் ஷிர்க் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேன், நான் ஷிர்க்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் தொழுகைகளை தவற விட்டேன், என் வாழ்க்கையிலே தொழுகையுடைய நாட்கள் ஒன்று கூட கிடையாது, இப்போது தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்களும் குற்றங்களும் அல்லாஹ் தடுத்த காரியங்களும் தான், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். என் வாழ்க்கையில் விபச்சாரம் செய்து விட்டேன், என் வாழ்க்கையில் மானக்கேடான செயல்களை செய்வதிலேயே நாட்களை கடத்தி விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. உங்களுடைய எல்லா பாவங்கள் கோடி மலையளவு, வானமளவு, பூமி அளவு இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, மனம் திருந்தி உன்னை நோக்கி வருகிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை தருவான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடு. அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், தொழுகையை தவற விடுபவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், அல்லாஹ்வை மறந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், குர்ஆனை விட்டு தூரமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், திக்ர் செய்வதிலிருந்து தங்களுடைய நாவுகளை தளர வைத்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். ஆஹித ரப்பகல் ஆன். இப்போது உறுதி கொடுங்கள். நாளை மறுநாள் அல்லது ரமதான் வரட்டும், ரமதானுடைய இறுதி 10 வரட்டும், வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த வாழ்நாளை இன்று இந்த நிமிடம் கொடுத்திருக்கிறார். இந்த நிமிடம் உறுதி கொடுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும். அல்லாஹ் என்னிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறார், உங்களிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் எல்லாவரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விரும்புகிறார். என்ன தெரியுமா? قال تعالى والله يريد أن يتوب عليكم والله يريد أن يتوب عليكم. அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். என்ன விரும்புகிறான்? அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் நீங்கள் திரும்பி வந்து அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். அல்லாஹுடைய பாதையில் மனோ இச்சைகளை பின்பற்றுபவர்கள் தான் நேரான வழியிலிருந்து உங்களை தவறி அழைத்து செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். யுரீதுல்லாஹு ஐ யுகஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய சட்டங்களில் அவனுடைய மார்க்கத்தில் மென்மையை எளிதை அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி.
அவன்தான் அடியார்களுடைய பாவ மன்னிப்பை திரும்பி வருதலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எவ்வளவு கொடிய பாவம், கொடிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், தொழுகையை தவறவிட்ட பாவம் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், விபச்சாரத்துடைய மலைகள் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் எப்போது அந்த அடியான் அவனை நோக்கி திரும்பி வருவானோ. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் ரமதானுடைய மாதம் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்க்க ஆரம்பியுங்கள். இரண்டாவது, ஹாஃபிதுஸ் ஸலவாத், 5 நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை பாதுகாருங்கள். யார் இந்த ரமதான் அல்லாத மாதங்களில் ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளை நேரம் தன் மீது கடமை என்பதை அறிந்ததற்கு பிறகும் தொழுகவில்லையோ, வேண்டுமென்று தொழுகையை தவறவிடக்கூடிய மக்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, இவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கிடையாது. இவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கிடையாது. ஏன்? தொழுகையை தவறவிடுபவன் ஈமானுடையவன் அல்ல. தொழுகையை வேண்டும் என்று விடுபவன், மறதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். அசதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். உறக்கத்தில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஆனால் தொழுகை கடமை என்பதை அறிந்தும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காகவோ, இந்த உலகத்துடைய அலுவலர்களுக்காகவோ தொழுகையை வேண்டுமென்று விடுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனுக்கு நோன்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களே உங்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தொழுகையை பாதுகாருங்கள் மூமின்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகையுடைய வரம்பு மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான், என்னை பார்த்தும் கேட்கிறேன், அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எம்முடைய முதலாளி, எம்முடைய மேனேஜர், எம்முடைய எம்டி யாராக இருக்கலாம், இவர்கள் எமக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கை தயார் செய்திருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு? 10:01 செல்வதற்கு யாராவது விரும்புவார்களா? அவர் மீட்டிங்கிற்கு கூப்பிட்டு இருக்கிறார், எம்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். 10:30 செல்வோம் என்று எம்மில் யாராவது செல்வார்களா? அவர் சொல்லிய நேரத்திற்கு 50 நிமிடம், 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அதற்கு முன்னால் அவர் அந்த ஹாலில் உட்கார்ந்திருப்பார். இதில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் உட்கார்ந்திருப்போம். ஏன்? எம்மை விட உயர்ந்தவர், அவருடைய கையில் தான் நம்முடைய வேலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அவர்தான் நமக்கு ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார். அவர் நாடினால்தான் நம்முடைய ஊதியம் உயரும் என்ற நினைவு நம்முடைய உள்ளத்தில் நம்மை அறியாமல் இருக்கிறது. அதனால்தான் படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நேரம் உன்னை சந்திப்பதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 5 முறை என்னை நீ நேரடியாக சந்திக்கலாம். அல்லாஹ்விடத்தில் மீட்டிங்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் 5 முறை. ஆனால் அல்லாஹ்வுடைய மீட்டிங்கிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் என்ன? என்னுடைய முதலாளியுடைய மீட்டிங்கிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ்வுடைய மீட்டிங் அது எப்போது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். 5 மணியா, 6:30, 7 மணிக்கு அதை வைத்துக் கொள்ளலாம். 12:30 பரவாயில்லை, 3 மணிக்கு வைத்துக் கொள்ளலாம். 4 மணியா பரவாயில்லை, 7 மணிக்கு வைத்துக் கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் நஷ்டவாளிகள். இவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வு இருக்கிறதோ அவனை சந்திப்பதற்கு ஆர்வம் கொள்ளாமல், யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதோ அவனை சந்திப்பதில் முக்கியத்துவம் நேரத்தை காட்டாமல், இவன் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணமாக வைத்திருக்கிறானோ அவன் மீது முழுமையான நம்பிக்கையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறான் என்றால் இவன் முழுமையான மூமினாக இருக்க முடியாது. என் முதலாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? என்னை படைத்த ரப்புக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அளந்து பார்க்க வேண்டிய அளவீடு இது.
யாருடைய முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அக்குபில் முன்னேறுங்கள். யாருடைய அளவீடு உங்களுடைய முதலாளி இடத்தில் இருக்கிறதோ ஆக்கோசிர் குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஹாஃபிது ஸலவாத் தொழுகையை பாதுகாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான். ஒரு மனிதனுக்கும் ஈமானுக்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகை. தொழுகையை விடுபவன் காஃபிராகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய ஜமாஅத் முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. யார் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், இவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை கையா என்ற நரக ஓடையில் சந்திக்க வைப்பான். தொழுகையை விடுபவர்களை அல்ல, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்கள் கையா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த ஸகர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? காலு லன் நகும் மினல் முஸல்லின், முதல் பதில் நாங்கள் தொழுபவர்களாக இந்த பூமியில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சரியாகாது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா, என்னிடத்திலே நான் விரும்பக்கூடிய உங்களிடத்திலே நான் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பான். தொழுகையை யார் வீணாக்கினானோ பாலடித்தானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாலடைப்பான், வீணடிப்பான். தொழுகையை விடுபவன் காஃபிர். தொழுகையை மறதியில் அல்லது உறக்கத்தில் அசதியில் விடுபவன் பெரும் பாவி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டு தரத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பாளாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை அதனுடைய நேரத்தில் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. நாம் தொழுகையை தவறவிட்ட நேரங்களையும் தொழுகையில் காட்டிய அலட்சியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலிருந்து நீக்குவானாக. தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருடைய ஜமாஅத்தில் இருந்து ஜமாஅத்தோடு ரமதான் முடியும் வரை, அந்த ரமதானிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்வின் இறுதி நிமிடம் வரை, என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரை தொழுகையை ஜமாஅத்தோடு எந்த நேரம் எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அவனுடைய அழைப்பிற்கு பிறகு இந்த உலகத்துடைய தொழில் எனக்கு மிகப்பெரியது அல்ல, இந்த உலகத்துடைய உறவுகள் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய அலுவல்கள் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய ஊதியம் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய மீட்டிங்குகள் எனக்கு மிகப்பெரியதல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். தொழுகையை பாதுகாருங்கள். மூன்றாவது, குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம் குர்ஆன். நன்மைகளை சம்பாதிப்பதற்காக இரவிலே வாக்கியா அல்லது சூரத்துல் யாசின் அல்லது சூரத்துல் பக்ரா, சூரத்துல் முல்க், இதுவெல்லாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் இறக்கிய சூறாக்களா? சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் நன்மை இறக்குவதற்கு மட்டும் இறக்கிய சூறாக்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். தங்களுடைய மனதை சுட்டி காட்டுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அமல்களில், இந்த செயல்களில், இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த உறவுகளில், இந்த வழிமுறையில் என் வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறது. இந்த வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. இந்த ஆயா என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை நான் விரும்புகிறேன். இந்த குர்ஆனுடைய வசனம் மக்களிடத்தில் எடுத்து வைக்கப்படுவதை நான் நாடுகிறேன். இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை தேடி நான் பயணிக்கிறேன். எங்கே அந்த சமூகம்? எங்கே அந்த கூட்டம்? குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தியவர்கள். அல்லாஹ் கேட்கிறான், இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹ்வுடைய வசனங்களால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அஞ்சு நடுங்குவார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும். குர்ஆனை கையில் எடுங்கள் மூமின்களே. எப்போது நம்முடைய வாழ்க்கை குர்ஆனை விட்டு தூரமாகிறதோ அப்போது அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம். குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய படைப்பா குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம்.
அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று குர்ஆன். அந்த குர்ஆனை விட்டு தூரமாபவன் அல்லாஹை விட்டு தூரமாவான். ரமதான் மாதம் அல்லாத மாதங்களிலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்கள் தான் உள்ளச்சத்தோடு உண்மை நிலையோடு ரமதானுடைய மாதத்திலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்கள். இல்லை என்றால் இவர்கள் ரமதானில் வேஷம் போடுகிறார்கள். ரமதானில் இவர்களுடைய முகம், இவர்களுடைய தோற்றம் மாறுகிறது. எம்மிலே பலர் இருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள், இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ரமதானை வணங்குபவர்கள். இபாதுர் ரமதான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானை வணங்குபவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எல்லா மாதங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ரமதான் வந்தால் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். இபாதுர் ரமதான், ரமதானை வணங்குபவர்கள் ரமதான் மாதம் வந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடங்கும். வித்தியாசம் புரிகிறதா? இபாதுர் ரஹ்மான் முழு வாழ்க்கையும் தொழுகைதான், முழு வாழ்க்கையும் ஜக்காத்து தான், முழு வாழ்க்கையும் ஹஜ்ஜுடைய கிரியைகள் தான், முழு வாழ்க்கையில் அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கிய நேரத்தில் சரியான முறையில் எந்த காரணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிறைவேற்றுவான். ரமதானை வணங்குபவன் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுவான். ரமதானை வணங்குபவர்களை ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் பள்ளியில் பார்க்க முடியும். ரமதானை வணங்குபவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனை அதிகமாக ஓதுபவர்களாக பார்க்க முடியும். ரமதானை வணங்குபவர்களுடைய வாழ்க்கையில் தான் ரமதானில் மட்டும்தான் இரவு வணக்க வழிபாடுகள் இருக்கும். இவர்கள் ரமதானுக்காக செய்கிறார்கள், அல்லாஹ்விற்காக அல்ல. ரமதானிலே இருக்கக்கூடிய கிரியைகளுக்காக செய்கிறார்கள். தன்னை படைத்த இறைவனை நேசத்தோடும் பாசத்தோடும் அணுக வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல. குர்ஆன் அவனுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம். இந்த குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள், அப்போதுதான் இந்த ரமதான் நம்முடைய உள்ளத்தில் நெருக்கமாகும். குர்ஆனை ரமதானிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ரமதானும் குர்ஆனும் ஒரே கயிற்றிலே இருக்கக்கூடிய இரண்டு மூளைகள். குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்ட மாதத்தில் தான் ரமதான் இருக்கிறது, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரியவர்களை, குர்ஆனை கையில் எடுங்கள். நான்காவது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுங்கள். ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையுடைய அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அடுத்தது, அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். திக்ர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தூரமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையின் அமல்களை விட்டு தூரமான ஒரு காரியம். ஏன்? இவன் வாழ்க்கையில் நேரமே கிடையாது. அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கெல்லாம் வாழ்க்கையில் நேரம் இருந்தால் தானே. நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா? அது எப்படி? உங்களுடைய அரசனிடத்திலே உங்களை பொருந்த வைக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்தும். தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை விடவும், எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும், நீங்கள் எதிரிகளை வெட்டுவதை விடவும், ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? இவைகளை விடவெல்லாம் பெரிய அமலா? அது என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? திக்ருல்லாஹ். அல்லாஹ் அக்பர். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறுதியாக, நம்முடைய சமூகம் மறந்த ஒன்று, நம்முடைய சமூகம் அலட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, ரமதான் மாதத்தில் அதிகமாக பேணப்பட்டு அல்லாஹ்விடத்திலே எம்மை நெருக்கத்திலே உட்படுத்தக்கூடிய ஒன்று, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துடைய வாசல்கள். அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர்களை அடைத்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை தவிர உங்களுக்கு எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் இல்லை, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை தவிர. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தல் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம்.
அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைப்பிலிருந்து விலகி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். குர்ஆனுடைய எத்துணை வசனம் பேசுகிறது தெரியுமா? எம்மிலே எத்துணை பேர் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவினை செய்தவர்கள், பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள், வயதை அடைந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு சரியான முறையில் கவனிப்பை செலுத்தாதவர்கள் எத்துணை பேர், எத்துணை பேர். லா இலாஹ இல்லல்லாஹ். இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை. இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாஹ்வை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது. பிர்ருல் வாலிதைன் அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல் உதாசனப்படுத்தப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. பெற்றோர்களுடைய வெறுப்போடுதான் இன்று பல பிள்ளைகள் வாழ்கிறார்கள். வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கவனிப்பதெல்லாம், இவர்களுடைய வாழ்க்கையுடைய நேரங்களை அதற்கு கொடுப்பதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம். சிறு வயதிலிருந்து அவன் வயதை அடையும் வரை தன் வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்த பெற்றோருக்காக இவன் வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் கொடுப்பது இவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாரம். அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக. இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு ரமதானை நாம் சந்தித்தால்தான் இந்த ரமதான் எம்மை கண்ணியமான முறையில் அதற்கு உரித்தான தகுதியோடு எம்மை சந்திக்கும்.